ஹாஃபிலாக்களை துறைசார் பட்டதாரிகளாக உருவாக்கும் இலங்கையின் முன்னோடி கல்வி செயல் திட்டமான ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி. ஃபாத்திமாவின் கனவுகளை சுமந்து வரும் ஒரே சித்திரம். அவ்வேளையில் தாயை இத்தாவில் அமர வைப்பதற்காக ஒரு சில பெண்கள் வந்து அழைத்து செல்கிறார்கள். இக்காட்சியை கண்ட ஃபாத்திமா தன் உள்ளத்தை இறுக்க பிடித்து தன் கவலையை அல்லாஹ்விடம் பறைசாற்றியவளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இதா காலத்துல வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லைன்னாலும் குறித்த வரையறையோட இதா காலத்துல எங்களுக்கு தேவையான தொழிலை செஞ்சு எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளையிலும். ஐம்பெரும் கடமைகளும் அறிவியலும். தொழுகையில் ருக்குவின் போது உடலின் மேல்பாகத்திற்கும் நடுஇருப்பின் போது உடலின் கீழ்ப்பகுதிக்குமாக குருதி சீராக பாய்ச்சப்படுகிறது. சக்கரம் போல ஓடிக்கொண்டிருக்கும் மனித வாழ்க்கை ஓட்டத்தில் தியானம் ஒரு அமைதியை தருகிறது. அத்தகைய தியானம் தான் எமது தொழுகை. தொழுகையானது பிசிக்கல் மற்றும் சைக்காலஜிக்கல் எக்ஸசைஸாக அமைகிறது. நோன்பானது மூளையில் பிரெயின் டிரைவ் நியூரோஃபெக்டர்ஸின் அளவை அதிகரித்து நினைவாற்றலை மேம்பட செய்யும். மரணம் எம் வாழ்வின் ஆரம்பம் என்பதையும் உணர்வதற்காகவே ஹஜ் இறுதி கடமையாகிறது. டாக்டர் ஹைஃபா யூனுஸ் அவர்களின் சுயசரிதம். I am Dr. ஹைஃபா யூனிஸ். ஈராக் நாட்டின் வரலாற்று புகழ்மிக்க நகரமான பக்தாத் தான் என்ற பூர்வீகம். இவற்றோடு ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தில் கல்வி பயிலும் மாணவிகள், அவர்களது பெற்றோர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களது கருத்துக்களோடு இன்னும் பல சுவாரஸ்யமான அம்சங்களோடு புனித ஹஜ் பெருநாள் தினத்தன்று காலை 11 மணிக்கு உங்கள் ஊபா வானொலியில். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் நோபியா பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 26 பஜார் வீதி பதுளை. தொலைபேசி இலக்கம் நோட் 55222919. வாட்ஸ்அப் 070111244.